ஆ என்னோட என்னோட கெரியர்ல வந்துட்டு நான் நெறைய டோர்னமெண்ட் ஆடியிருக்கேன். என்னோட ட்ரீம் சொல்லலாம் ஏஎஃப்சி ஆடுறது. அதுக்கு நான் ஏஎஃப்சி ஆடுறதுக்கு முன்னாடி குவாலிஃபை ரவுண்ட் வந்து என்னால ஆட முடியல. ஸோ அப்போ வந்து இன்ஜுரில இருந்தேன். பெங்களூர்ல வந்து ரீஹாப் பண்ணிட்டு இருந்தேன். என்னால அத ஆட முடியல. ஆனா கன்டினியூஸா மேட்ச் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ரொம்ப பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன். கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆகணும். ஏன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு கன்ஃபார்ம் நான் டீம்ல இருக்கணும்னு நெனச்சு நானும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த குவாலிஃபைட் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் டீமுக்கு கேம்ப்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஐடபிள்யூல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கேம்ப்க்கு வந்தேன். இப்ப செலக்ட் ஆயிட்டேன் ஏஎஃப்சிக்கு. இப்ப எங்களோட ட்ரீம் என்னன்னா வேர்ல்ட் கப் வந்து குவாலிஃபைட் ஆகணும். அதுதான் எங்களோட ட்ரீம். அம்மா வந்துட்டு ஐடபிள்யூல வந்துட்டு ஃபோன்ல தான் பார்த்தாங்க. நானுமே வந்துட்டு இப்ப ஃபோன் குடுத்து அம்மாவ பார்க்க சொல்லியிருந்தேன். தம்பி வீட்ல தான் இருக்கிறான். ஸோ அம்மா என்னோட மேட்ச் பார்த்துட்டு ரொம்ப ஹேப்பியா இருந்தாங்க. "நீ ரொம்ப நல்லா விளையாடுறம்மா உண்மையிலேயே" அப்படின்ட்டு. "அம்மா நான் உண்மையிலேயே நல்லா தான்மா விளையாடுவேன். உங்களுக்கு தான் தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு, அ அப்புறம் திரும்பி நான் சொன்னேன், "அம்மா நான் இன்ஜூரிக்கு அப்புறம் திரும்பி இந்தியன் டீமுக்கு போறேன்" அப்படின்னு. அம்மா லிட்டரலி வந்துட்டு அழுதுட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் வீட்ல இருக்கும்போது. என்னால நடக்க முடியாது. அம்மா தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் இது மாரி, "எம்மா இந்தியன் டீம் வந்துட்டேன். இனிமே வந்துட்டு ஒரு ஸ்டெப் தான் நான் வந்துட்டு ஏஎஃப்சி போயிடுவேன். எப்படி இருந்தாலும் நான் குவாலிஃபை நான் வந்து டீம்ல இருக்குவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா" அப்படின்னு சொல்லியிருந்தேன். "கண்டிப்பா நீ டீம்ல இருக்குவம்மா. நான் பிரேயர் பண்றேன் எப்போதும் உனக்கு" அப்படி சொல்லுவாங்க. இப்போ நான் குவாலிஃபைட் ஆயி திரும்பி வீட்டுக்கு இன்னும் போல 6 மந்த் ஆயிடுச்சு வீட்டுக்கு போயிட்டு. "நீ எப்ப வீட்டுக்கு வருவ?" அத கேட்கிறத விட்டுட்டு, "நீ குவாலிஃபைட் ஆகணும். வேர்ல்ட் கப் வந்து குவாலிஃபை ஆகணும் நம்ம இந்தியன் டீம்" அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ. அ அ 2மே வந்துட்டு கிறிஸ்டின் சாரும் வந்துட்டு சரி, அமல்யா மேமும் கோச்சும் சரி, 2மே வந்துட்டு ஈக்குவலா தான் இருக்கு. 2மே ஒரே மைண்ட் செட்ல தான் போகுது. எப்படி இருந்தாலும் நம்ம வந்துட்டு மேட்சஸ் எல்லா மேட்சுமே டஃப் மேட்சஸ் நம்மளுக்கு இருக்கிறது. ஸோ வந்துட்டு அந்த அளவுக்கு தான் எங்களுக்கும் ஹார்ட் ஒர்க் தராங்க. எந்த அளவுக்கு ரன்னிங் தரணும், எல்லாமே ஒரே சேம் லெவல் தான் போயிட்டு இருக்குது. எங்களாலயே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. சம்டைம்ஸ் எங்களுக்கு புரியலனாலும் கிறிஸ்டின் கோச் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட மைண்ட் செட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. எப்படின்னா நம்ம டீம் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். வேர்ல்ட் கப் வந்து குவாலிஃபைட் ஆகணும். அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் எல்லா மீட்டிங்லயுமே பேசுவாங்க. எல்லா மீட்டிங்லயும் வந்துட்டு சொல்றது என்னன்னா, நம்ம வந்துட்டு நார்மல் டீம் மாரி ப்ளே பண்ணக்கூடாது. நம்ம நல்லா ஃபைட் பண்ணணும். அப்படி சொல்லி தான் எல்லா மேட்ச்சுக்குமே எங்களுக்கு வந்து பிரிப்பேர் பண்ணுவாங்க. இல்ல சார். எங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா, இப்ப வந்துட்டு நாளைக்கு மேட்ச் வந்துட்டு யார் கூட விளையாட போறோமோ, அவங்களோடது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே பிஃபோர் டே வந்து அவங்க வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணிருவாங்க. அதுக்கு ஏத்த மாரி தான் எங்களுக்கு பிராக்டிஸும் குடுப்பாங்க அவங்க. இங்க. அதுக்கு முன்னாடி சார் எனக்கு இன்ஜுரி ஆகுனது வந்து டிசம்பர்ல ஆனுச்சு. டோட்டலி 1 இயர் அந்த கேப் வந்து ஐடபிள்யூஎல் ஃபுல்லாவே நான் வந்துட்டு ஆஃப்ல இருந்தேன். ஸோ ஆக்சுவலா அது என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் ஆனுச்சு என்னோட இன்ஜுரி. ரொம்ப அழுதேன் நான் அப்போ. ஏன்னா ரொம்ப மைண்ட் செட் பண்ணியிருந்தேன். நெறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபுல்லா ஃப்ளாப் ஆனோனே ரொம்ப ஒரு மாரி கஷ்டமாயிடுச்சு. அப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சரி அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டேன். 2, 3 மந்த்ஸ் வந்துட்டு நடக்க முடியல என்னால. ஸோ கால் மடக்க முடியாதனால வீட்டுக்கு போயிட்டேன். வீட்ல தான் நான் இருந்தேன். என்ன பண்ணணும்? யார கோஆர்டினேட் பண்ணணும்? ரீஹப் பண்ணணுமா? அப்படின்ட்டு எனக்கு ஒரு மைண்ட் செட்டே இல்ல. ரொம்ப நான் வந்துட்டு டோட்டலி டவுனா இருந்தேன் மென்டலி. இத்தனைக்கும் ஆனா மேட்ச் பார்க்குறது அந்த மாரி இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டு டாக்டர் செக் பண்ணோம். ஓகே நீ வந்து ஃபிட் டூ ப்ளே அப்படி சொல்ட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு பெங்களூர்ல வந்து ஆர்எஸ்எஃப் வந்துட்டு போனேன் கோரமங்கலால. அங்க தான் வந்து என்னோட ரீஹப் ஸ்டார்ட் பண்ணேன் சார். அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. திரும்பியும் பேக் டூ கேம் வர்றது ரொம்ப கஷ்டம். பாடி வந்துட்டு திரும்பி அந்த ரொம்ப வெயிட் போட்டுட்டேன். ஓட முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தினைக்கும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ஓகே. இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகலாம் பரவால்ல அப்டி சொல்லிட்டு நானே தினைக்கும் செல்ஃப் மோட்டிவேட் தான் பண்ணிக்கிட்டேன். அம்மாவும் வந்துட்டு ஓகே பரவால்ல. நீ வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணு. விளையாடலாம் அப்டின்னு சொல்லிட்டு. எங்க கிளப் சைட்லயுமே வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு வந்துட்டு அந்த சைட்ல அப்போ வந்துட்டு எங்க வீட்டு ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்டின்னா நான் தான் வந்து ஏர்ன் பண்றேன். எங்க ஃபேமிலி நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இன்ஜூரி ஆனதுக்கு அப்புறம் சுத்தர ஏர்னிங் இல்ல. ஸோ அப்போ எங்க கிளப் சைட்லருந்து சீனி சார் தான் கிளப் ஓனர் தான் எல்லாமே எனக்கு பண்ணாங்க. ரிஹாப்லருந்து எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. எங்க இதுலருந்து என்னன்னா சார், எங்க ஜெனரேஷன்ல இருக்கும்போது வந்து ஃபுட்பாலுக்கு வந்து அலோவ் பண்ணவே இல்ல. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு பக்கத்து வீட்டு பேசுறத கேட்டுட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து கேர்ல்ஸ வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ஜூனியர்ஸ் எங்கள பார்த்து வந்துட்டு ஓகே நம்ம இந்தியன் டீம் விளையாடணும். ஓகே நம்ம சீனியர் நேஷனல்ஸ் ஆடணும். நம்ம அக்காங்க வந்து இத விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்மளும் அவங்கள மாரி விளையாடணும்னு ஒரு அச்சீவ்மென்ட்ல தான் இருக்கிறாங்க. இப்போ வர அ லைக் 7த், 6த் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஜூனியர் நேஷனல்ஸ் அந்த மாரி பீக்ல விளையாடும்போது ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. லைக் எப்படி சொல்றது சார்? நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஹிந்தி, இங்கிலீஷ் வந்துட்டு எனக்கு சுத்தமாவே வராது.
ஸோ வந்துட்டு எப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு தமிழ் கேர்ல்ஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிறது. ஏன்னா நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஸோ வந்துட்டு இங்கிலீஷ் நாலேட்ஜும் அவ்வளவா இருக்காது. நான் வந்துட்டு பெங்களூர் போயிட்டு தான் மோஸ்ட்லி கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேட்ஜும் சரி, இங்க அது ஹிந்தியும் வந்து பேச ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ இருக்கிற பிளேயர்ட்ட வந்துட்டு கத்துக்கிட்டேன். நெறையா வந்துட்டு பேசுறதும் சரி, அவங்களோட பால் மூவ்மெண்ட், அவங்களோட ஸ்டைல், அவங்க என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறாங்க, அப்படி சொல்லிட்டு அவங்கள பார்த்து தான் நெறைய கத்துக்கிட்டேன். இப்ப வந்து எப்படி சொல்றது சார், நெறைய பேர் வந்துட்டு நான் டவுன் ஆகுறதுக்கு நெறைய பேருமே வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி அது வந்து ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஓகே அது. நான் வந்துட்டு அத நல்லா மோட்டிவா தான் எடுத்துட்டேன். ஓகே பரவால்ல. இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டரா பண்ணணும். ஏதோ ஒண்ணு இருக்குன்னா, ஸோ பெட்டரா ஒண்ணு கிடைக்குது. அதனால இந்த இத வந்துட்டு ஸ்ட்ரகுல வந்து நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் இப்படியே போணுச்சு. லைஃப் வந்துட்டு இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் திரும்பியும் கேம்ப் கூப்பிட்டோனே நான் வந்துட்டு ஓகே நமக்கான சான்ஸ் கிடைச்சிருச்சு. வி கேன் டூ திஸ் அப்படின்ட்டு இது பண்ணேன். சொல்றேன் சார். இப்போ வந்துட்டு பிராக்டிஸ் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு மார்னிங் செக்ஷன் நடக்கும். ஈவினிங் ஜிம் நடந்துட்டு இருக்குது. ம நல்ல டஃப் பிராக்டிஸ் தான். நாங்களும் ஹார்ட் அண்ட் சோல் வந்து கிரவுண்ட்ல போடுறோம். எல்லா பிளேயர்ஸுமே அப்படிதான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிராக்டிஸ் பண்றோம். ஏன்னா இங்க வெதர் வந்துட்டு இப்ப டர்க்கில இருந்த வெதரும், ஆஸ்திரேலியால இருக்கிற வெதரும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அதுக்கு அடாப்ட் ஆகுறதுக்கே எங்களுக்கு 3 டேஸ், 4 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாருமே நல்லா டஃப்பா தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நல்ல மென்டாலிட்டில இருக்கிறோம் எல்லாருமே. ஸோ நான் திரும்பி பார்த்து மாத்தணும்னா, லைக் இன்னும் என் பிளேஸ வந்துட்டு உருவாக்கணும் நானு. எப்படின்னா தமிழ்நாட்டுலேருந்து வந்துட்டு பிளேயர்ஸ் வந்துட்டு நெறைய பேர் வந்து இந்தியன் டீம்ல ஆடணும். அதுதான் சார் என்னோட கனவு.